ஓகே. த்ரெட்ன்னு என்னன்னு பார்த்தோம். த்ரெட் வந்து ஒரு ப்ராசஸ் இருக்கு அப்டின்னா, நம்ம ஒரு புரோகிராம் எழுதுறோம் அப்டின்னா, அந்த புரோகிராம்ல ஒரு 5 டாஸ்க் இருக்கு. அந்த 5 டாஸ்க்க வந்து ஒரு டாஸ்க்கும் 5 மினிட்ஸ் ஆகும். அப்ப நம்ம இந்த புரோகிராம் ரன் பண்ணும்போது, ஃபர்ஸ்ட் டாஸ்க் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் செகண்ட் டாஸ்க் ரன் ஆகும். செகண்ட் டாஸ்க் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் தேர்ட் டாஸ்க் ரன் ஆகும். ரைட். அப்ப மொத்தமா பார்த்தீங்கன்னா, 5 டாஸ்க் முடியறதுக்கு மொத்தமா 25 மினிட்ஸ் ஆகும். ஒரு டாஸ்க்கு 5 மினிட்ஸ் அப்டின்னா. ரைட். இப்ப ஒரு ப்ராசஸ் ரன் பண்ணி முடிக்கிறதுக்கு 25 மினிட்ஸ் ஆகும். இதுவே அந்த ப்ராசஸ் வந்து 5 த்ரெட் கிரியேட் பண்ணுது அப்டின்னா, ஒரு த்ரெட்டும் நம்ம சிபியூல நெறைய கோர்ஸ் இருக்கும். இதுல 8 கோர் மெஷின். ஒரு த்ரெட்டும் செப்பரேட் கோரா ரன் ஆகலாம். ரைட். ஒரு த்ரெட்டும் செப்பரேட் கோரா ரன் ஆகுது அப்டின்னா, ஒரே டைம்ல அந்த 5 டாஸ்க்கும் நடக்கலாம். ஒரே டைம்ல 5 டாஸ்க் நடக்கிறதுனால டோட்டலாவே 5 மினிட்ஸ் ஆகும். நம்ம வேல முடியறதுக்கு. இந்த 5 டாஸ்க்குமே இண்டிபெண்டன்ட்டா இருந்தா. So that is what is the use of thread. So it is a process can create a thread. It is a lightweight process. It is the smallest unit of execution within the process. So அதோடைய main purpose advantage parallel execution. So that you can finish the task fast. Okay. Now what is the disadvantage of a thread? Now thread என்னன்னா all the thread share the same memory in the process. ஒரு process memoryல எப்படி இருக்கும் அப்படின்னா டெக்ஸ்ட் செக்மெண்ட், டேட்டா செக்மெண்ட் இதுல வந்து கோட் இருக்கும். டேட்டா செக்மெண்ட்ல குளோபல் வேரியபிளோட மெமரி இருக்கும். ஹீப் இருக்கும். அப்புறம் ஸ்டாக் இருக்கும். ஒரு த்ரெட்டுக்கும் இந்த ஸ்டாக் மட்டும் தான் செப்பரேட்டா இருக்கும். மத்தபடி எல்லா த்ரெட்டுமே இந்த 3த்தையுமே ஷேர் பண்ணும். அப்ப ஒரு த்ரெட் இந்த ஹீப்ப போய் அக்சஸ் பண்ணுது, ஒரு டேட்டா போடுதுன்னா, இன்னொரு த்ரெட்டும் அதே இடத்துல போய் டேட்டாவ போடலாம். இதெல்லாம் ஒரே டைம்ல ரன் ஆகும். அப்ப ஒரு த்ரெட் அந்த டேட்டாவை எழுதிட்டு இருக்கும்போது இன்னொரு த்ரெட்டும் போய் எழுதக்கூடாதுல்ல? ரைட். சோ திஸ் இஸ் த ரேஸ் கண்டிஷன். இது எப்படி அவாய்ட் பண்றது? யூ ஹேவ் டு டூ சிங்க்ரனைசேஷன். அப்படின்னா என்ன? ஒரு த்ரெட்ட அலோவ் பண்ணா 1 பை 1 அலோவ் பண்றது. ஒரு த்ரெட்ட அலோவ் பண்ணும்போது இன்னொரு த்ரெட்ட பிளாக் பண்ணணும். அதுக்கு தான் நம்ம மியூடெக்ஸ் செமாஃபோர் யூஸ் பண்றோம். ரைட். நீ அந்த வேரியபிள அப்டேட் பண்றதுக்கு போது ஒரு மியூடெக்ஸ் லாக் எடுப்ப. லாக் எடுத்துட்டு அப்டேட் பண்ணுவ. இன்னொரு த்ரெட் போய் அந்த மியூடெக்ஸ் லாக் எடுக்கும்போது ஏற்கனவே ஒரு த்ரெட் எடுத்ததுனால அதுக்கு அந்த லாக் கிடைக்காது. அப்ப அந்த த்ரெட்டால அந்த கோட எக்ஸிக்யூட் பண்ண முடியாது. ஒரு த்ரெட் முடிஞ்சிட்டு அந்த லாக்க ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் எக்ஸிக்யூட் பண்ண முடியும். சோ இதுதான் நம்ம முன்னாடியே பார்த்தோம். இப்ப டிஸ்அட்வான்டேஜ் ஆஃப் த்ரெட் என்னன்னா இதான் இந்த சிங்க்ரனைசேஷன் பண்ணனும். ரைட். இப்ப டெட்லாக்ன்றது ஒன் ஆஃப் த டிஸ்அட்வான்டேஜ் ஆஃப் த்ரெட். டெட்லாக் ஏன் வருது? இப்ப என்னுடைய ஒரு த்ரெட் லாக் A எடுத்துடுது, அப்புறம் லாக் B எடுக்குது. ஓகேவா? இது பேரலா ரன் ஆகுது. ஒரு த்ரெட் லாக் A வை எடுத்ததுக்கு அப்புறம் த்ரெட் 1 லாக் A வை எடுத்துருது. த்ரெட் 2 பேரலா ரன் ஆகுது. கரெக்ட்டா? இது லாக் B எடுத்துருது. கரெக்ட்டா? அப்ப த்ரெட் 2 லாக் B எடுத்துருது. லாக் B இத எடுத்ததுக்கு அப்புறம் இதால லாக் B எடுக்க முடியுமா? எடுக்க முடியாது. அதுக்கப்புறம் இது என்ன பண்ணுதுன்னா லாக் A எடுக்க ட்ரை பண்ணுது. ஆனா லாக் A ஏற்கனவே த்ரெட் 1 எடுத்துருச்சு. இதான் டெட்லாக். த்ரெட் 1 வந்து த்ரெட் 2 புடிச்சிட்டு இருக்க ரிசோர்ஸ்க்கு வெயிட் பண்ணுது. த்ரெட் 2 த்ரெட் 1 புடிச்சிட்டு இருக்க ரிசோர்ஸ்க்கு வெயிட் பண்ணுது. This situation is deadlock. ரைட். சோ இதுல ஓகே. சோ இதுதான் பிரச்சனை. ரைட். இப்போ எந்த த்ரெட்டுமே கன்டினியூ பண்ணக்கூடாது. திஸ் இஸ் கால்ட் டெட்லாக். எப்படி அக்வயர் பண்ணலாம்? சேம் ஆர்டர்ல எடுக்கணும். ஒரு த்ரெட் லாக் A எடுத்து லாக் B எடுக்குன்னா இதுவும் லாக் A எடுத்துட்டு லாக் B எடுக்கணும். இல்ல லாக் டைம் அவுட் இருக்கணும். ஒரு டைம் அவுட்க்கு அப்புறம் லாக் ரிலீஸ் ஆயிடணும். ரைட். இந்த மாதிரி ஒரு சோ இந்த மாதிரி ஒரு இது வச்சு யூ கேன் அவாய்ட் டெட்லாக்ஸ். ஓகே. ஃபைன். ரைட். இது ஒரு டிஸ்அட்வான்டேஜ் ஆஃப் த்ரெட். அடுத்த டிஸ்அட்வான்டேஜ் என்ன? ஸ்டார்வேஷன். ஸ்டார்வேஷன் அப்படின்னா ஸ்டார்வ் பண்றதுனா நமக்கு பசிக்குது. ஹி இஸ் ஸ்டார்விங்னா என்ன அர்த்தம்? பசிக்குது ஆனா சாப்பாடு கிடைக்கல. அதான் ஸ்டார்விங். ரைட். இப்ப ஸ்டார்வேஷன்னா என்ன? அந்த த்ரெட்க்கு CPU கிடைக்கணும். ஆனா CPU கிடைக்கல. CPU அலோகேட் ஆக மாட்டேங்குது. யாரு CPU அலோகேட் பண்ணுவா? OS தான் அலோகேட் பண்ணும். ஒரு த்ரெட்க்கும் CPU. அதுக்கு ஏன் கிடைக்கல? ஒரு த்ரெட்க்கும் பிரியாரிட்டி இருக்கு. சோ ஹை பிரியாரிட்டி த்ரெட்க்கு தான்
சிபியூ ஃபர்ஸ்ட் கிடைக்கும். லோ பீரியாடிக் த்ரெட்க்கு அப்புறம் தான் கிடைக்கும். ஹை பீரியாடிக் த்ரெட்டே எல்லா சிபியூ ஆக்குபை பண்ணிடுச்சுன்னா லோ பீரியாடிக் த்ரெட் வெயிட்டிங் ஃபார் எவர். கிடைக்கவே கிடைக்காது சிபியூ. இதுதான் ஸ்டார்வேஷன். ஓகே. இப்போ பேங்க்குக்கு போற விஐபி கஸ்டமர்ஸ் வந்துட்டே இருக்கிறாங்க. உன்னை கவனிப்பாங்களா? நீ உட்கார்ந்து பப்பரப்பான்னு பார்த்துட்டே இருக்க வேண்டியதுதான். ரைட். சோ தட் இஸ் வாட் இஸ் ஸ்டார்வேஷன். ரைட். சோ இது எப்படி அவாய்ட் பண்றது? அப்படி ரொம்ப ஸ்டார்வ் ஆயிட்டு இருக்கு அப்படின்னா நீ என்ன பண்ணணும்? பேங்க்காரன் யாராவது இன்னொரு விஐபி வரும்போது, சார் அவர் விஐபி உட்கார்ந்துட்டு இருக்காரு சார். யார் உன்னை பார்த்து? அவர் கொஞ்சம் பார்த்துட்டு பார்க்குறேன். அப்ப என்ன உன் பிரியாரிட்டியை இன்க்ரீஸ் பண்ணணும். உன்னை விஐபி ஆக்கிடணும். கரெக்ட். சோ அந்த மாதிரி இல்லனா ஷெட்யூலிங் அல்காரிதத்தை கொஞ்சம் ட்வீன் பண்ணணும். ரொம்ப நேரம் வெயிட் பண்ணா அதுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கணும். ரைட். ரைட். சோ இதான். அப்புறம் ரெண்டாவது நிறைய மல்டி த்ரெடட் ப்ரோகிராம்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுது இல்ல, இருந்தாலுமே மல்டி த்ரெடட் போக மாட்டாங்க நிறைய பேர். காரணம் என்னன்னா டீபக்கிங் கஷ்டமா இருக்கும். ஏதாவது ஒரு பிரச்சனை வருதுன்னா டீபக் பண்றது கஷ்டம். எந்த த்ரெட் 2 த்ரெட் ஒரே டைம்ல போய் ஏதாவது மாத்தி விட்டுரும். சோ டீபக் பண்றது கஷ்டம். எந்த த்ரெட் அது என்ன பிரச்சனைனா எப்பயாவது ஒரு வாட்டி தான் வரும். ஏன்னா இது வந்து ஒரு ரேர் சிச்சுவேஷன்ல கார்னர் கேஸ். ஒரே டைம்ல 2 த்ரெட்டும் எக்ஸிக்யூட் ஆகணும். ஒரே டைம்ல 2 த்ரெட்டும் போய் ஒரே டேட்டா ஸ்ட்ரக்சரை போய் ஏதாவது மாத்தணும். அப்பதானே இந்த பிரச்சனை எல்லாம் வரும். எப்பயாவது நடக்கும். அந்த இஷ்யூவை ரீப்ரொடியூஸ் பண்றதே கஷ்டம். அந்த இஷ்யூவை கொண்டு வரதே கஷ்டம் அப்படின்னா அதை டீபக் பண்றது எவ்வளவு கஷ்டமா இருக்கும். So these kind of issues will come. Okay. So அதை டீபக் பண்ணி ஃபிக்ஸ் பண்றதெல்லாம் கஷ்டம். ஓகே. ரெண்டாவது சிங்க்ரனைசேஷன் நம்ம பார்த்துட்டோம். நீ லாக் பண்ணி எடுக்கணும். கரெக்டா? இந்த மாதிரி என்ன பண்ணணும்? பி த்ரெட் மியூட்டஸ் லாக் எடுத்துட்டு அந்த காமன் டேட்டாவை இன்க்ரீஸ் பண்றது டிக்ரீஸ் பண்றதெல்லாம் பண்ணணும். அப்புறம் மியூட்டஸ் அன்லாக் பண்ணணும். இதெல்லாம் கொஞ்சம் டைம் எடுக்கும். லாக் பண்றது அப்புறம் ரிலீஸ் பண்றதுல எல்லாம் டைம் எடுக்கும். ஓகே. சோ சிங்க்ரனைசேஷன் ஓவர்ஹெட் இருக்கு. இதுதான் சிங்க்ரனைசேஷன். ஒண்ணு அலோவ் பண்றது. ரைட். அப்புறம் பிரியாரிட்டி இன்வர்ஷன். பிரியாரிட்டி இன்வர்ஷன் அப்படிங்கிறது என்னன்னா இப்ப ஒரு ஹை பிரியாரிட்டி த்ரெட் ஒரு லாக் கேக்குது. அந்த லாக்க லோ பிரியாரிட்டி த்ரெட் புடிச்சிட்டு இருக்குது. ஓகேவா? இப்ப ஒரு மீடியம் பிரியாரிட்டி த்ரெட் வந்து ரன் ஆயிட்டு இருக்கு. மீடியம் பிரியாரிட்டி த்ரெட் ரன் ஆயிட்டு இருக்கிறதுனால சிபியூல லோ பிரியாரிட்டி த்ரெட்க்கு சிபியூ கிடைக்குமா? கிடைக்காது. அப்ப சிபியூ கிடைக்காம இருந்துச்சுன்னா அத லாக் ரிலீஸ் பண்ண முடியுமா? ரிலீஸ் பண்ண முடியாது. அப்ப ஹை பிரியாரிட்டி த்ரெட் என்ன பண்ணும்? லாக்கா வெயிட் பண்ணிட்டு இருக்கும். இப்ப பிரியாரிட்டி இன்வெர்ட் ஆகுதா? ஹை பிரியாரிட்டி த்ரெட் ஒன்னு ரன் பண்றதுக்கு ரெடியா இருந்தாலுமே மீடியம் பிரியாரிட்டி த்ரெட் தான் ரன் ஆயிட்டு இருக்கு. which is something wrong, right? So priority invert ஆகுதா? ஓகே. ஏன்னா priority inversion என்ன நடக்குது? ஹை priority thread ரன் ஆக ரெடியா இருக்குது. மீடியம் priority thread இருக்குது. அது ரன் ஆக ரெடியா இருக்குது. யாருக்கு நம்ம கொடுக்கணும்? ஹை priority தான் கொடுக்கணும். ஆனா ஹை priority thread ரன் பண்ண முடியல. ஏன்? அது லோ priority thread ஒரு லாக் எடுத்து வச்சிருக்குல்ல, அந்த லாக்கா வெயிட் பண்ணிட்டு இருக்குது. லோ priority thread லாக் ரிலீஸ் பண்ண முடியாது. ஏன்? மீடியம் priority thread ரன் ஆயிட்டு இருக்கு. சோ இந்த சிச்சுவேஷன்ல பாரு, ஹை priority thread இருக்கும்போதே மீடியம் priority thread ரன் ஆயிட்டு இருக்கு. இப்ப priority இன்வெர்ட் ஆகுதா? கரெக்ட். சோ இதெல்லாம் இது எப்படி அவாய்ட் பண்றது? லோ priority threadக்கு priority இன்கிரீஸ் பண்ணிடு கொஞ்ச நேரத்துக்கு. அது லாக் ரிலீஸ் பண்ண உடனே என்ன ஹை priority thread ஆரம்பிச்சிடும். So these kind of things is what you can problems with thread.